மார்ச் 4. நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. இயேசு நமக்குள் வாசம் பண்ணுகிறார். இன்றைய வேதாகம பகுதி எபேசியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 21 வரை. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம காரணராகிய நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து, அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறேன். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். குறிப்பு வசனம்: விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். எபேசியர் 3:17. மேற்கு அமெரிக்காவிலுள்ள எங்கள் மாநிலத்தில் அப்போது மிக மோசமாக பனிப்புயல் வீசியதால் என் விதவை தாயார் புயலிலிருந்து சற்று தப்பிக்கொள்ள என் வீட்டில் எங்களுடன் இருக்க ஒப்புக்கொண்டார். எனினும் பனிப்புயல் ஓய்ந்த பிறகும் அவர் தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி போகாமல் அவருடைய வாழ்நாள் முழுவதும் எங்களுடன் வசிக்க எங்கள் வீட்டிலேயே தங்கிவிட்டார். அவரது வருகை எங்கள் குடும்பத்தில் பல நல்ல மாற்றங்களை கொண்டு வந்தது. குடும்பத்தினர்களுக்கான ஞானமுள்ள ஆலோசனை, அறிவுரை மற்றும் முன்னோர்களின் கதைகள் போன்றவற்றை அவர் எங்களுடன் தினசரி பகிர்ந்து கொண்டார். அவரும் என் கணவரும் ஒரே மாதிரியான நகைச்சுவை உணர்வையும் விளையாட்டின் மீதுள்ள ஆர்வத்தையும் பகிர்ந்து கொண்டு சிறந்த நண்பர்கள் ஆனார்கள். அவர் இனி ஒரு விருந்தினராக இல்லாமல் நிரந்தரமான மற்றும் எங்கள் குடும்பத்தின் முக்கிய அங்கமாகவும் இருந்தார். தேவன் அவரை நித்திய வீட்டிற்கு அழைத்த பிறகும் அவர் கொண்டு வந்த மாற்றங்கள் எங்கள் இதயங்களில் இருக்கும். இந்த அனுபவம் இயேசுவை பற்றி யோவான் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று வர்ணிப்பதை நினைவூட்டுகிறது. இது மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய விளக்கமாகும். ஏனெனில் அசல் கிரேக்க மொழியில் வாசம் பண்ணினார் என்ற வார்த்தை ஒரு கூடாரம் அமைத்தல் என்று பொருள்படும். மற்றொரு மொழிபெயர்ப்பு அவர் நம்மிடையே தமது வசிப்பிடத்தை ஏற்படுத்தினார் என்று கூறுகிறது. விசுவாசத்தினால் நாமும் கிறிஸ்து இயேசுவை நம்மோடு வசிப்பவராக நம் இதயத்தில் ஏற்கிறோம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலும், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி என்று எழுதியுள்ளார். இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண விருந்தினர் அல்ல. அவரை பின்பற்றும் அனைவருக்கும் அதிகாரமளிக்கும் நிரந்தர குடும்ப உறுப்பினர். நாம் நம் இதயத்தின் கதவுகளை அகல திறந்து அவரை வரவேற்போம். கிறிஸ்துவுக்கு உங்கள் இதயத்தை திறப்பதன் அர்த்தம் என்ன? நீங்கள் எப்படி அவரை மேன்மேலும் வரவேற்கக்கூடும்? அன்புள்ள இயேசுவே, நீர் என் இதயத்தில் வாசமாயிருக்க என்னை மேலும் உம்மை போலாக்கும்.